வணக்கம். இந்த ஒரு சுவாரஸ்யமான விளக்க உரைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான ஆனா அதே சமயம் ரொம்பவே டிராஜிக்கான ஒரு வரலாற்று பக்கத்தை புரட்ட போறோம். இந்தியாவை மொத்தமா ஆளணுங்கிற ஒரு பெரும் கனவோடு வந்த ஒரு ஐரோப்பிய சக்தி எப்படி மின்னல் வேகத்துல மேல வந்துட்டு அதே வேகத்துல பரிதாபமா கீழே விழுந்தாங்கன்னு தான் பார்க்க போறோம். ஆமாங்க, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை பத்தி தான் பேச போறோம். அவங்க எப்படி வந்தாங்க, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்க நினைச்சாங்க, கடைசியில ஏன் அந்த மொத்த ஏரியாவையும் கோட்டை விட்டாங்கன்னு அக்குவேறு ஆணிவேரா இன்னைக்கு அலச போறோம். தயாரா இருக்கீங்களா? இப்ப நீங்க யோசிக்கலாம், இந்தியாவிற்குள் நுழைந்த கடைசி ஐரோப்பிய சக்தி ஏன் இவ்ளோ மோசமா வீழ்ந்தது? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா இந்தியால மாடர்ன் ராணுவ யுக்திகளை, அதாவது அதிநவீன பீரங்கி படைகளையும் துப்பாக்கி ஏந்திய காலாட்படைகளையும் முதல்ல அறிமுகப்படுத்தினதே இவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நாடு ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தோட கட்டுப்பாட்டை எப்படி முழுசா இழக்கலாம்? வெறும் பிசினஸ் பண்ண வந்துட்டு நம்மோர் ராஜாக்களை எல்லாம் ஆட்டி படைக்கிற அளவுக்கு வளர்ந்தவங்க சடார்னு ஒரு பெரிய அரசியல் மற்றும் ராணுவ சரிவை சந்தித்தது எப்படி? வாங்க அத பத்தி டீட்டெயிலா பாப்போம். பகுதி 1. தாமதமான வருகையும் ஆரம்பகால சறுக்கல்களும். உண்மையிலே சொல்லப்போனா மற்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இந்தியாவோட செல்வத்தை குறிவச்சு முண்டியடிச்சுக்கிட்டு வந்தப்போ நம்ம பிரெஞ்சுக்காரர்கள் கொஞ்சம் லேட்டா தான் இந்த ரேஸ்ல வந்து சேர்ந்தாங்க. ஆனா பாருங்க, லேட்டா வந்தாலும் அவங்க சும்மா இருக்கல, ரொம்ப வேகமா செயல்பட்டாங்க. 1664ல மன்னர் 14ஆம் லூயியோட அமைச்சர் கோல்பர்ட் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்குறாரு. அடுத்த 3 வருஷத்துல 1667ல பிரான்சுவா கரோன் மேற்கு கடற்கரையான சூரத்துல அவங்களோட முதல் தொழிற்சாலையை அமைக்கிறார். உடனே 1669ல மெர்காரா மூலமா கிழக்கு கடற்கரையில இருக்கிற மசுலிப்பட்டினத்துல தடம் பதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1674ல பிரான்சுவா மார்டின் பாண்டிச்சேரியை நிறுவுறாரு. பருத்தி, பட்டு, நறுமணப் பொருட்கள்னு எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி இந்தியாவோட 2 முனைகள்லையும் இவ்ளோ கம்மியான டைம்ல ஒரு பிரம்மாண்டமான நெட்வொர்க்கை உருவாக்குனாங்கன்னா அவங்களோட வேகம் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருந்துச்சுன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இவ்ளோ வேகமா வளர்ந்தாலும் பிரெஞ்சு கம்பெனியோட ஆரம்ப ஸ்ட்ரக்சர்லயே ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அதாவது பிரிட்டிஷ் கம்பெனி மாதிரி லாபத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு செயல்பட்ட பிரைவேட் கம்பெனி கிடையாது இது. இது முழுக்க முழுக்க பிரெஞ்சு அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல இருந்த ஒரு நிறுவனம். இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல்னு எல்லா இடத்துலயும் பிசினஸ் பண்ண இவங்களுக்கு 50 வருஷம் முற்றுமை கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா மக்கள் யாரும் இதுல இன்வெஸ்ட் பண்ண முன்வரல. அதனால இது ஒரு அரசாங்க ஆபீஸ் மாதிரியே மந்தமா மாறிடுச்சு. எந்த ஒரு சின்ன முடிவு எடுக்கணும்னாலும் பாரிஸ்ல இருந்து ஆர்டர் வரணும். இந்த ரெட் டேப், அதாவது அதிகார வர்க்க சிக்கல்கள் தான் பின்னாடி இவங்களுக்கு பெரிய ஆப்பா மாறுச்சு. இந்திய கடற்கரைகள் மேல அவங்க முழு கவனத்தையும் திருப்புவதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச ஒரு பெரிய வரலாற்று பிழையை நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். பிரெஞ்சு மன்னர் என்ன பண்ணார்னா, மடகாஸ்கர் தீவை அவங்களுக்கு நிரந்தரமா எழுதி கொடுத்துட்டாரு. அங்க ஒரு பெரிய காலனியை உருவாக்கணும்னு நினைச்சு பிரெஞ்சுக்காரங்க அவங்களோட கஜானாவில் இருந்த பாதி பணத்தையும் ஆட்களையும் வாரி இறைச்சாங்க. ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ரொம்ப மோசமான மேனேஜ்மெண்ட், உள்ளூர் மக்களோட கடுமையான எதிர்ப்பு, அதோட சேர்ந்து பரவன நோய்கள் எல்லாம் சேர்ந்து இது ஒரு முழுமையான பேரழிவா மாறிடுச்சு. கோடிக்கணக்கான பணத்தை தண்ணியா செலவழிச்சதுக்கு அப்புறம் வழியே இல்லாம 1674க்குள்ள மடகாஸ்கர் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு மீதி இருந்த கொஞ்ச நஞ்ச ஆட்களோட இந்தியாவை நோக்கி தப்பிச்சு ஓடி வந்தாங்க. பகுதி 2. கடலோர தொழிற்சாலைகளின் விரிவாக்கம் 1667 முதல் 1690 வரை. தப்பிச்சு வந்தாலும் இந்திய கடற்கரைகள்ல அவங்களோட வர்த்தக சாம்ராஜ்யத்தை அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா விரிக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ஷார்ட் டைம்ல இந்தியா முழுக்க அவங்க பரவுன விதம் நிஜமாவே ஒரு ஆச்சரியம் தாங்க. 1773ல கல்கத்தாவுக்கு பக்கத்துல சந்தன் நகர் அமைச்சாங்க. இது பிரிட்டிஷ்காரங்களோட ஏரியாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்ததால 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய மோதல் வரத்துக்கு இதுவே ஒரு விதையா அமைஞ்சது. அப்புறம் பாத்தீங்கன்னா 1725ல வெஸ்ட் கோஸ்ட்ல மாஹே, 1739ல ஈஸ்ட்ல காரைக்கால், இது போக வங்காளத்தோட மிக முக்கிய வர்த்தக மையங்களான பாலசோர் மற்றும் காசிம் பஜார்னு அவங்களோட எல்லைகள் நாலா பக்கமும் படுவேகமா விரிவடைஞ்சது. ஆனா இந்த அசுர வளர்ச்சி அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தாலாம் போகல. ஐரோப்பால நடக்கிற பாலிடிக்ஸும் போர்களும் இங்க இந்தியால இருக்கிற ஊர்களோட தலையெழுத்தை எப்படி மாத்துதுங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஐரோப்பால டச்சுக்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடந்த பெரிய போட்டியால 1693ல டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை முற்றுகையிட்டு அப்படியே கைப்பற்றிட்டாங்க. இதனால பிரெஞ்சுக்காரங்களோட மொத்த பிசினஸும் முடங்கி போச்சு. சரியா 4 வருஷம் கழிச்சு 1697ல ஐரோப்பால கையெழுத்தான ரைஸ்விக் அமைதி ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் பாண்டிச்சேரியை திரும்ப பிரெஞ்சுக்காரங்க கிட்ட கொடுத்தாங்க. அவங்க வேகத்துக்கு விழுந்த முதல் பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இதுதான் சொல்லலாம். இந்த தொடர் சர்க்கிள்கள்ல இருந்து கம்பெனியை அப்படியே தூக்கி நிறுத்தின முழு பெருமையும் பிரான்சுவா மார்டின் அப்படிங்கிற ஒருத்தரையே சேரும். விஜப்பூர் சுல்தானோட ஆளுநர் கொடுத்த அந்த சின்ன இடத்த வச்சுக்கிட்டு 1706ல அவர் இறக்குற வரைக்கும் அதை வேற லெவல்ல மெயின்டைன் பண்ணாரு.
பாண்டிச்சேரியை சுத்தி பிரம்மாண்டமான கோட்டைகளை கட்டினாரு. ஆயிரக்கணக்கான உள்ளூர் நெசவாளர்களையும் வியாபாரிகளையும் கூட்டிட்டு வந்து அங்க செட்டில் பண்ணாரு. சும்மா ஒரு குடோனா இருந்த இடத்த இந்தியாவோட மிக முக்கியமான வர்த்தக தலைநகரமா, பிரெஞ்சு பவரோட ஒரு நரம்பு மையமாவே மாத்தி காட்டினாரு நம்ம மார்ட்டின். பகுதி 3. ஜோசப் பிரான்சுவா டூப்ளே மற்றும் இராணுவமயமாக்கல். வெறும் வியாபாரிகளா இருந்தவங்கள ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளணும்னு ஆசைப்பட வச்ச அந்த பொற்காலம் இதுதான். 1741ஆம் ஆண்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியோட தலை எழுத்தைய மொத்தமா மாத்தி எழுதுறதுக்காக ஒருத்தர் வர்றாரு. அவர்தான் ஜோசப் பிரான்சுவா டூப்ளே. பிரெஞ்சு காலனிகளோட தலைமை இயக்குனரா பதவிக்கு வந்த இவருக்கு சாதாரணமா வியாபாரம் பண்றதுல எல்லாம் துளியும் இஷ்டம் கிடையாது. இந்திய துணைக்கண்டம் முழுவதையும் பிரெஞ்சு கொடிக்கு கீழே கொண்டு வரணுங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஏகாதிபத்திய கனவு அவர்கிட்ட இருந்துச்சு. இந்தியாவோட எதிர்காலத்தையே மொத்தமா திசை திருப்பின பல கூர்மையான அரசியல் மற்றும் இராணுவ யுக்திகளை இவர்தான் முதல்ல களத்துல இறக்கினாரு. டூப்ளி அறிமுகப்படுத்திய மிக முக்கியமான ஒரு கேம் சேஞ்சிங் ஆயுதம் தான் இந்த சிப்பாய் படை. அதாவது நம்மோர் இந்திய வீரர்களை கூலிப்படையாக சேர்த்து அவங்களுக்கு ஐரோப்பிய ஸ்டைல்ல ஒரு பக்கா மாடர்ன் மிலிட்டரி ட்ரெயினிங் கொடுத்தாரு. துப்பாக்கிகளை ஒரே நேரத்தில் சுடுறது, ஐரோப்பிய பீரங்கி படைகளோட சேர்ந்து அட்டாக் பண்றதுன்னு சாதாரண வீரர்களை ஒரு கட்டுப்பாடான மாடர்ன் இராணுவமா மாத்தி காட்டினாரு. இந்திய போர் முறையையே முற்றிலுமா புரட்டி போட்ட இந்த சிப்பாய் முறையை முதல்ல கண்டுபிடிச்சதே டூப்ளே தான். டூப்ளேவோட இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன தெரியுமா? துணைப்படை திட்டம், அதாவது சப்சிடியரி அலையன்ஸ். நிறைய பேரை நினைச்சிட்டு இருப்போம் பிரிட்டிஷ்காரங்க தான் இதை கண்டுபிடிச்சாங்கன்னு. ஆனா அவங்க இதை யூஸ் பண்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே இதை பக்கவா பிளான் பண்ணி கண்டுபிடிச்சது டூப்ளே தான். ஒரு இந்திய மன்னரோட எல்லையில பிரெஞ்சு ராணுவத்தை நிரந்தரமா நிறுத்தி வச்சுக்கிட்டு அந்த ராணுவத்துக்கான மொத்த செலவையும் சம்பளத்தையும் அதே இந்திய மன்னரையே கொடுக்க வைக்கிற ஒரு செம்மையான மைண்ட் கேம் இது. இதன் மூலமா பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு ஒரு பைசா செலவில்லாம அவங்க ராணுவம் அப்படியே இந்திய மன்னர்களை கண்ட்ரோல்ல வச்சிருந்துச்சு. எப்படி ஒரு ஐடியா பாருங்க. நம்மூர் ராஜாக்களோட உள்நாட்டு பிரச்சனைகள்ல, அதாவது அவங்க பாலிடிக்ஸ்ல புகுந்த விளையாடின முதல் ஐரோப்பியர் இவர்தான். ஹைதராபாத்ல நிசாம் சீட்டுக்காக முசாஃபர் ஜங்கையும், கர்நாடகால நவாப் பதவிக்காக சந்தா சாஹிப்பையும் ஓப்பனா சப்போர்ட் பண்ணி அவங்கள அரியணையில உட்கார வச்சாரு. இதுக்கு சன்மானமா கிருஷ்ணா நதிக்கு தெற்கே உள்ள மாபெரும் ஏரியாக்களுக்கு கவர்னர் பதவியும் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வர்ற சலுகைகளையும் வாங்கினாரு. பாரிஸ்ல இருக்கிற அவரோட பாஸ்களுக்கே தெரியாம ஒரு நிழல் சாம்ராஜ்யத்தையே இந்தியால கட்டி எழுப்பினாரு நம்ம டூப்ளே. ஆனா இந்த அரசியல் ஆட்டமெல்லாம் திடீர்னு ஒரு பெரிய ட்விஸ்டோட முடிவுக்கு வந்துச்சு. 2ஆம் கர்நாடக போர் நடந்தப்போ பிரெஞ்சு கம்பெனிக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் அடி விழுந்துச்சு. வியாபாரம் மொத்தமா படுத்துருச்சு. ஆனா ராணுவ செலவோ விண்ண முட்டுச்சு. இதை பார்த்து அரண்டு போன பிரெஞ்சு கம்பெனி இயக்குநர்கள் 1754 டூப்ளேவா அதிரடியா பிரான்ஸ்கே திரும்ப கூப்பிட்டாங்க. பல வரலாற்று ஆய்வாளர்கள் இது என்ன சொல்றாங்கன்னா, பிரெஞ்சுக்காரங்க செஞ்ச மாபெரும் தற்கொலை முடிவு இதுதான் சொல்றாங்க. இந்த ஒரு ஒற்றை முடிவு தான் இந்தியால பிரெஞ்சு சாம்ராஜ்யம் அப்படிங்கிற கனவுக்கே ஒரு பெரிய முற்றுப்புள்ளியா அமைஞ்சது. பகுதி 4. கட்டமைப்பு வீழ்ச்சி. இவ்ளோ பில்டப் கொடுத்து பிரம்மாண்டமா வளர்ந்த ஒரு சக்தி எப்படி இவ்ளோ வேகமா சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சுதுன்னு இப்போ நாம டீகோட் பண்ணி பார்ப்போம். பிரெஞ்சு கம்பெனி தோத்ததுக்கும் பிரிட்டிஷ்காரங்க ஜெயிச்சதுக்கு உள்ள முக்கியமான வித்தியாசமே அவங்க ஸ்ட்ரக்சர் தான். பிரிட்டிஷ் கம்பெனிங்கிறது லாபத்தை மட்டுமே முழு மூச்சா வச்சு இயங்கின ஒரு சுதந்திரமான பிரைவேட் கம்பெனி. மார்க்கெட் நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களால ஸ்பாட்ல முடிவெடுக்க முடிஞ்சது. ஆனா பிரெஞ்சு கம்பெனியோ பிரெஞ்சு மன்னரோட நேரடி கட்டுப்பாட்டுல கடுமையான ரூல்ஸ்குள்ள சிக்கி தவிச்ச ஒரு ஸ்லோவான அமைப்பு. ஒவ்வொரு சின்ன முடிவுக்கும் அவங்க பாரிஸ்ல இருந்து ஆர்டர் வர்றதுக்காக மாசக்கணக்கில் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. இதுலயே பாதி போற அவங்க தோத்துட்டாங்க. இன்னொரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? பிரெஞ்சுக்காரர்கள் தங்களோட பிசினஸ் லாபத்தை விட புது ஏரியாக்களை கைப்பற்ற அந்த மாபெரும் ஆசைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க எத்தனை ஃபோர்ஸ் செஞ்சாலும் அவங்க வியாபாரத்தை ஒருபோதும் கைவிடவே இல்லை. ஆனா பிரெஞ்சுக்காரங்களோ வியாபாரத்துக்காக வச்சிருந்த பணத்தை முழுசா போர்களுக்காகவே செலவழிச்சாங்க. இதனால நிறைய பிரெஞ்சு கப்பல்கள் இந்தியால இருந்து சரக்கே இல்லாம காலியாவே பிரான்ஸ்க்கு திரும்பிச்சு. பிசினஸ கோட்டை விட்டதால கஜானா மொத்தமா காலியாகி அவங்களே உள்ளுக்குள்ள இருந்து அழிச்சுக்கிட்டாங்க. இந்த மாபெரும் வீழ்ச்சிக்கு இன்னும் சில வலுவான காரணங்களும் இருக்குங்க. பிரான்ஸ் அரசாங்கம் அதே டைம்ல ஐரோப்பால நடந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர், 7 ஆண்டு போர்னு மாபெரும் போர்கள்ல சிக்கி தவிச்சிட்டு இருந்தாங்க. அதனால இந்தியாவிற்கு தேவையான ராணுவத்தையும் ஆயுதங்களையும் பணத்தையும் அவங்களால அனுப்பவே முடியல. ராபர்ட் கிளைவ் மாதிரி பிரிட்டிஷ் தளபதிகள் கொடுத்த அதிரடி தாக்குதல்களுக்கு தாக்குப்பிடிக்க முடியாம பிரெஞ்சு தளபதிகள் அப்படியே திணறி போனாங்க. இதுக்கெல்லாம் மேல எப்படி லாபம் சம்பாதிக்கணுங்கிற அந்த அடிப்படையான வணிக நோக்கமே பிரெஞ்சு அதிகாரிகளுக்கு இல்லாம போனதுதான் அவங்க சாம்ராஜ்யத்தோட அஸ்திவாரத்தையே தகர்த்தெறிஞ்சிருச்சு. இந்த தொடர் தவறுகளுக்கெல்லாம் ஒரு மரணாடியா அமைஞ்சதுதான் 1760 நடந்த அந்த புகழ்பெற்ற வந்தவாசி போர். கவுண்ட் டி லாலி தலைமையிலான பிரெஞ்சு படைகளை பிரிட்டிஷ் தளபதி சர் அயர்கூட் மிக கடுமையா தோற்கடிச்சாரு. அவ்வளவுதான், இது ஒரு தீர்க்கமான முடிவை எழுதிடுச்சு.
இதைத் தொடர்ந்து 1763ல ஐரோப்பால கையெழுத்தான பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி இந்தியால பிரெஞ்சுக்காரர்கள் இனி எந்த கோட்டையும் கட்டக்கூடாது, ராணுவத்தையே வச்சிருக்க கூடாதுன்னு நிரந்தரமா தடை விதிச்சிட்டாங்க. மொத்த இந்தியாவையும் ஆள நினைச்சவங்க கடைசியில பாண்டிச்சேரி, காரைக்கால்னு சில சின்ன வர்த்தக மையங்களை மட்டுமே வச்சிருக்கிற ஒரு பரிதாப நிலைக்கு சுருங்கி போனாங்க. இத பத்தி வரலாற்று அறிஞர் ஜே.ஆர். சீலி மிக தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு. டூப்ளே மற்றும் கிளைவ் இடையேயான போராட்டம் இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ஆதிக்கத்துக்கான தீவிர போராட்டத்தின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன புரியுது? இது இந்தியால இந்தியர்களுக்காக நடந்த போர் கிடையாது. உலக அளவுல தங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக லண்டனுக்கும் பாரிஸுக்கும் இடையில நடந்த மாபெரும் ஏகாதிபத்திய பனிப்போர். அதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஒரு பெரிய சதுரங்க பலகை தான் நம்ம இந்தியா. இறுதியா ஒரு ஆழமான கேள்வியோட இந்த விளக்க உரையை நான் முடிக்க விரும்புறேன். மந்தவாசி போர் உட்பட பல பெரும் போர்கள்ல பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ்னு 2 ஐரோப்பிய இராணுவங்கள்லையும் நம்ம இந்தியர்களே சிப்பாய்களா நின்னு தங்களுக்குள்ளேயே வெட்டிக்கிட்டு சித்து முடிஞ்சாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த போர்கள்ல பிரெஞ்சுக்காரர்கள் ஜெயிச்சிருந்தாலும் சரி, இல்ல பிரிட்டிஷ்காரர்கள் ஜெயிச்சிருந்தாலும் சரி, தங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத, ஒரு லாங் டர்ம் விஷன் இல்லாத நம்மூர் ராஜாக்களாத ஐரோப்பியர்கள் கிட்ட இந்தியா அடிமையாகிறதுங்கிறது அன்னிக்கே எழுதப்பட்ட ஒரு தவிர்க்க முடியாத இருண்ட வரலாற்று விதியா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த விளக்க உரையில் சந்திக்கலாம்.